உளுந்து வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அரைச்சிடலாம். நான் வந்து கம்மியாக வந்து எடுத்திருக்கனால வந்து மிக்ஸி ஜார்லேயே வந்து போடுறேன். நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கிரைண்டரில் ஆட்டிக்கலாம். வந்து இப்போ தண்ணி ஊற்றாமல் நான் வந்து அரைக்க போகிறேன். இப்போ ஜாரை க்ளோஸ் பண்ணிடலாம். உளுந்து வந்து இது மாதிரி வந்து கட்டியாக வந்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணுவோம், அதுவே வந்து தண்ணி வந்து விடும். இப்போது இதில் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் அந்த உளுந்து அரைச்ச மாவில் வந்து ஒரு வந்து சின்ன வெங்காயம் வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு ஆட் பண்ணி இதெல்லாம் வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி, கொஞ்சம் அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து பொரிக்கும் போது எண்ணெய் வந்து வடையில் வந்து பிடிக்காது. அதுக்காக கொஞ்சம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மாவோடையே சேர்த்து வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகா. மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேக்கெட் வந்து கெட்டி தயிர் வந்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் வீட்டில் துவைச்சதா இருந்தாலும் வந்து ஓகே. நான் வந்து வீட்டில் துவைக்கலை, கடையில் வாங்கியிருக்கேன் தயிர் பேக்கெட். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தண்ணி வந்து நல்லா ஆட் பண்ணி வந்து மோர் மாதிரி வந்து சிலுப்பிக்கணும். தயிரை வந்து இது மாதிரி வந்து தண்ணி ஊற்றி வந்து நல்லா வந்து உப்பு போட்டு வந்து நல்லா வந்து சிலுப்பியாச்சு. இதில் வடை சுடுறதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து எண்ணெய் தடவி இது மாதிரி வந்து ரவுண்டாக தட்டிக்கோங்க. வடை வந்து தட்டி போட்டாச்சு. உளுந்து வடை. உப்பு போட்டு வந்து நம்ம மோர் சிலுப்பி வச்சுருக்கோம். இதிலே வந்து நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே வந்து நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். தூள் பெருங்காயம் தான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் ஆட் பண்ணி வந்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. இதில் வந்து பச்சரிசி, தோரம்பருப்பு, பச்சை மிளகா 3த்தையும் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் கடுகு பொரிஞ்சோடனே வந்து கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து சும்மா ஒரு நிமிஷம் வந்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க மோர் குழம்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து நல்லா வந்து ஒரு வாட்டி வந்து கொதிச்சோடனே வந்து நம்ம வந்து வச்சுருக்க வடையை வந்து போடணும். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நீங்கள் வடையை வந்து போட்டு ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து போட்டுக்கோங்க.